வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கலக்கலான கீ பிஸ்கெட், அதாவது நெய் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சுவையான நெய் பிஸ்கெட் செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 1 கப் போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் போல் பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன், அதாவது சுகர் பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், ஏலக்காய் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டுக்காக ஏலக்காய் எடுத்திருக்கேன், நெய் 1/4 கப் போல் நெய் எடுத்திருக்கேன், தண்ணீர் தேவைக்கேற்ப, உப்பு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போட போகிறோம். இந்த அவைலபிள் இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான கீ பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம எடுத்த நெய்யை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ நெய் நம்மளுக்கு நல்லா இது போல் இருக்கணும். நம்ம அடுப்பில் வச்சு உருக்கலாம் கூடாது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த காடமண்ணை நான் நல்லா தட்டி எடுத்திருக்கேன். ஸோ காடமண் ஆட் பண்ணிக்கலாம். தட்டி போத்தால் அந்த நெய் பிஸ்கெட் கரெக்டான ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் தட்டி போத்திருக்கேன். உங்களுக்கு அந்த தட்டி போத்துட்டு பிடிக்கலாம், நீங்கள் சுகர் கூடவே சேர்த்து நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த ஃப்ளஜில் வைத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை ஆட் பண்ணேன். கீ பிஸ்கெட்காக நான் கோதுமை ஆட் பண்ணுறேன். ஏன்னா கோதுமையில் சேர்ந்தால் பிஸ்கெட் அவ்வளோ கலரில் இருக்கும் நெய் பிஸ்கெட்டு. அதனால தான் நான் கோதுமை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மைதாவில் செய்கிற பிஸ்கெட் தான் பிடிக்குன்னா நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே நம்ம ஃப்ளஜில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எப்பவுமே எந்த ஒரு பிஸ்கெட் பண்ணாலுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம டஃப்பாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னா பிஸ்கெட் பாறாங்கல் போல் போயிடும். ஸோ ரொம்ப ஜென்டலாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் தான் பிஸ்கெட் அந்த க்ரன்ச்சினஸ் மெயின்டைன் பண்ணும். பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம மாவை எடுத்து கையில் ஹோல்ட் பண்ணால் ஷேப் போடணும், ரிலீஸ் பண்ணால் மறுபடியும் நம்மளுக்கு மாவு ரிலீஸ் ஆகணும். இதுதான் பர்ஃபெக்டான பிஸ்கெட்கான நம்ம மிக்சிங் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ஒரு பிஸ்கெட்டுக்கு ஏற்ற தோவாக நம்ம பண்ணணும். சாஃப்டான தோவாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப தண்ணி சேர்த்து ஒரு மாதிரி இலகின பதத்தில் மாவு இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜஸ்ட் இந்த ஃபிங்கர்ஸ்லேயே நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். உங்களுக்கு இந்த பிஸ்கெட் கூட கோகோனட் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் கோகோனத்தை கூட நல்லா நெய்யில் வறுத்துட்டு துருவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். நான் இன்றைக்கி வெறும் ஏலக்காய் ஃப்ளேவர் மட்டும் போதும், வெறும் ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், நான் கோதுமை பிஸ்கெட் கீ பிஸ்கெட்டுக்காக வேண்டி மாவு பிணைஞ்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பதத்தில் சாஃப்டாக தான் நம்ம பிணையணும். நம்ம எடுத்து லைட்டாக நம்ம ரோல் பண்ணி ஷேப் பண்ணால் நம்மளுக்கு ஷேப் வரணும். இது இதனுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி. 5 மினிட்ஸ் பிறகு நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட்கான ஷேப்ஸை நம்ம ரெடி பண்ணலாம். 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிஸ்கெட்ஸ்க்கு நம்ம ஷேப் ரெடி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் தோவை எடுக்கலாம் நம்ம. ஸோ இந்த கையிலே நம்ம ரொம்ப சாஃப்டாக நம்ம உருட்டிக்கலாம். ஸோ ரொம்ப சாஃப்டாக நம்ம உருட்டிட்டு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமில் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஷேப் நம்ம கொண்டுட்டு வரணும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஷேப் கொண்டுட்டு வந்துட்டேன். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற தோவையை நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் பிஸ்கெட்ஸை க்ரீஸ் பண்ண பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பாலை நம்ம ப்ரஷ் பண்ணிடலாம். ஸோ பாலால் நம்ம ப்ரஷ் பண்ணிடலாம். இது 10 மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கட்டும். இந்த மெயின் வயல் நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் அவனை ப்ரீ ஹீட் பண்ணணும் 10 மினிட்ஸுக்கு. நான் அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு 10 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அவனை ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ண இந்த கீ பிஸ்கெட்ஸ் ப்ளேஸ் பண்ணிடலாம்.
பிஸ்கெட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் ப்ளஸ் காம்பினேஷனில் வந்து நம்ம வந்து 170 டிகிரி வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் போல் வைக்கலாம். 10 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வேக வைத்தோம்னா பிஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு 170 டிகிரி செல்சியஸில் வேக வச்சு எடுத்தாலே போதும். நீங்கள் காம்பினேஷனை யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் 15 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ பாருங்கள் 10 நிமிஷம் போல் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு அவனும் என் ப்ராசஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம அவனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் நல்லா கலக்கல நம்மளுக்கு வெந்துடுச்சு. ஸோ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே பேக் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பேக் பண்ணோம்னா அது வந்து ஓவர் குக் ஆகிடும். ஸோ இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லா க்ரன்ச்சினஸாக நம்மளுக்கு கீ பிஸ்கட் ரெடியாக இருக்கும். ஸோ இது நல்லா நம்ம ஃபேன் காற்றுல வச்சு ஆற வைத்தரலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிஸ்கெட்ஸ் வந்திருக்குன்னு. பிஸ்கெட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. ஸோ பாருங்கள் ரொம்ப கலக்கலான கீ பிஸ்கெட்ஸ் கோதுமையில் எப்படி செய்யுது நம்மளுக்காக வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. வேறு ஏதாச்சும் குக்கீஸ் வேணாலும் இல்லை வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.